சற்று முன் அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலர் வீடியோ போற நோட்டிபிகேஷன் உங்க மொபைல் உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் வெளியான முக்கிய செய்தி. மத்திய அரசு எடுத்துள்ள அதிரடி முடிவுகள். பொதுமக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் மத்திய அரசு எடுத்துள்ள புதிய முடிவு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. குறிப்பாக அதிகரித்து வரும் கையிருப்பு கருத்தில் கொண்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தானியங்கள் முன்கூட்டியே வழங்கப்படும் நடவடிக்கை வேகப்படுத்தப்படுகிறது. இதையடுத்து மத்திய அரசு ஜூன் மாதம் வரையிலான உணவு தானிய ஒதுக்கீட்டை முன்கூட்டியே எடுத்து மாநிலம் முழுவதும் உடனடியாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்க உத்தரவிட்டுள்ளது. தற்போது ஏப்ரல் 1ஆம் தேதி நிலவை விட சுமார் 185% அதிகமாக அரிசி மற்றும் கோதுமை கையிருப்பில் உள்ளதாக தமிழகம் அரசு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த ரேஷன் விநியோகம் நடவடிக்கை பொதுமக்களின் உணவு தேவையை தாமதமின்றி பூர்த்தி செய்யும் நோக்கில் மேற்கொள்ளப்படுகிறது. அதிகப்படியான கையிருப்பை சரியாக பயன்படுத்துவதும் சேமிப்பு சிக்கல்களை தவிர்ப்பதும் இதன் முக்கிய காரணமாகும். அடுத்த சில வாரங்களில் புதிய கோதுமை கொள்முதல் தொடங்கியுள்ள நிலையில் உள்ளது. இதற்காகவே இந்த மத்திய அரசு நடவடிக்கை விரைந்து அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முடிவு மூலம் மாநிலங்களும் தானியங்கள் விரைவாக அனுப்பி விநியோகம் சங்கிலிகளை மேம்படுத்த முடியும். இதனால் ரேஷன் அட்டைதாரர்களின் தாமதமின்றி தங்களுக்கான உணவு தானியங்களை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் அதிக கையிருப்பை பயனுள்ளதாகவும் மற்றும் இந்த முடிவு பொதுமக்களின் நலன் கருதி கொண்டு ஒரு முக்கியமான முன்னேற்பாடாக பார்க்கப்படுகிறது. வரவிருக்கும் காலங்களில் உணவு பாதுகாப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கையாக இது அமையும் என்று உறுதிப்படுத்துகிறது. நன்றி, வணக்கம்.